Thank you so much, Master. Adthadaga, I like to invite a very talented woman and இங்க வந்து டிசைன் பண்ணனால நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து எஸ்பெஷலி தி டைரக்டர்ஸ்க்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆஹாலேருந்து கவிதா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பிகாஸ் ஐ திங்க் ஆஹா தமிழுக்கும் இந்த படத்துக்குமா இருக்கிற ஜேர்னி வந்து ஒரு 8-9 monthsக்கு முன்னாடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷங்கர் கேம் அண்ட் மெட்டஸ் அண்ட் அப்போவே அவரோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்னீக் பீக் மாதிரி காட்டியிருந்தார். அது பார்த்தவொடனே வி தாட் லைக் இட்ஸ் கோனா பி a great மூவி, மெயின்லி பிகாஸ் அது வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனுடைய மியூசிக் ஹஸ் பிளேட் அ வைட்டல் ரோல். ஐ திங்க் அதில் நடிச்சிருந்தவங்க அதை பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம், 2வது சாங் 3வது சாங் பார்க்கும்போது முரளிகிட்ட கேட்டேன், அந்த ஹீரோ பார்த்தா நம்ம தர்ஷன் மாதிரியே இருக்கான்னு. இல்லை அது தர்ஷன் தான், அவர் என் கடைசி தம்பி பையன், அவனும் சினிமாக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. அடுத்ததாக தி பர்சன் ஐம் கோயிங் டு இன்வைட். இவர் வந்து ஸ்மால் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், நியூ ஃபேஸ் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், படங்களுக்கு வந்து நிறையவே ஆதரித்துட்ருக்காரு. அண்ட் அவர் பேர்லேயே அன்பு இருக்குது. ஸோ அன்போடு வந்து ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் அன்பு ஷெரீன் அவர்கள். வருகிறந்திருக்கும் சினிமா பிரபலங்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வர்ணன் படம் பார்த்துட்டேன். நான் ராதாரவி அண்ணன், புது நடிகர்கள் ஆளுகள் எல்லோரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இது வீட்டில் எந்த வீட்லேயுமே வாட்டர் கேன் இல்லாத ஒரு வீடியோ இருக்காது. அதை வச்சு நம்ம ஜெயவேல் நல்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. நான் ஜெயவேல் வந்து எப்போவுமே என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறாள். சரி, அவர் படம் பார்த்துட்டு இது எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணேன்னா, ஒரு படம் சின்ன படம் ஒரு வியாபாரம் ஆகாமல் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இவருடைய உழைப்பு, இவருடைய கனவு, இந்த இளைஞருடைய கனவு எல்லாம் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு நினைவாகும்னு நினைக்கிறேன். ரொம்ப அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம தயாரிப்பாளர் இருக்கும்போது ஜெயபிராஸுக்கு தெரியும். இன்றைக்கி அவர் நடிகர் ஆகிட்டார். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸுக்கு வாங்கின காசு இன்றைக்கி வரைக்கும் தர முடியாமல் கூப்பிட்டா வருவார். ஆனால் கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். எவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய படம் எடுத்தவர். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை, இன்றைக்கி உள்ள வியாபாரம், இன்றைக்கி ஓடிடிலாம் நிறைய வியாபாரம் இருக்குதுன்னு சொல்லி எடுத்தவங்களுக்குலாம் இன்றைக்கி சுத்தமாக வியாபாரமே கிடையாது. ஏன்னா பெரிய படமே அவங்க சொல்கிற டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுற கட்டத்துக்கு போயிட்டோம். அதனால் இந்த நேரத்தில் வந்து கார்த்தி, ஜெயவேல் இவங்கெல்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். நன்றி. ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஓகேவா? சொன்ன மாதிரி கிரேனில் ஏற்றி மேலே அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போய் நின்று ஃபைட் பண்ணுங்கிறது வந்து அவங்க துஷிக்கு என்ன டவுட்டுன்னா வந்தால் அப்பா எதாவது சொல்லுவாரான்ட்டு. நான் எதுவும் சொல்ல போகிறதே கிடையாது. சினிமானா ஒத்துக்கிட்டு வந்துட்டுனா செஞ்சு தான் ஆகணும். அதில் வந்து நோ செகண்ட் தாட். ஒன்று வரக்கூடாது. வந்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த ஃபைட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும். இதில் யார் சொன்னாங்க இப்போ சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இருக்காதுன்னாங்க. அதான் உண்மை. அதுக்கு என்னென்னா நிறைய மூளை செலவு பண்ணணும், க்ரியேட்டிவாக இருக்கணும், நான் ஸ்டாப்பாக உழைக்கணும். அது இந்த டீமுக்கிட்ட நிறையா இருந்தது. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கட்டும், உங்களோட சப்போர்ட் கிடைக்கட்டும். லெட் திஸ் மூவி டூ ஒண்டர்ஸ். ரொம்ப வருஷம் ரிலீஸ் ஆகாத படம் ரிலீஸ் ஆனால் கூட பெரிய வெற்றி அடையுது. அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இது வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக தி பர்சன் ஆஃப் இன்வைட், அவங்க வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எதிர்நீச்சல் சீரியல் மூலிமா நம்ம எல்லா ஹார்ட்ஸ்லையும் இடம் பிடிச்சிருக்காங்க. இட்ஸ் none other than the very beautiful ஹரிப்ரியா அவர்கள்.
இந்த மாதிரி நான் நிறையா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறையா எம்சி பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும் போதும் என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என்னோட படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும், இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண். அண்ட் என்னோட கேரக்டர் பேர் வந்து சிட்டு. அண்ட் ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து எங்களை அழகாக எடுத்தார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம். பட் வர்ணன் மூலயமா நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து சார் சொல்லியிருப்பார். ஸோ அண்ட் ஆமாம், இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், நெவர் டு கிவ் அப். பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எவர் கேவ் அப். அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லோரும் சரி, பேக் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லோரும் சரி, அண்ட் எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். March 14th, World Water Day. It's very important to us. Please go and watch the film. Thank you. Thank you so much. I'm wishing you success, Gabby. So, அடுத்தபடியாக குணசேகரன் என்னோட very talented son, and this is also his debut film as the lead of the film. I'd like to invite Dushyant to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். சின்ஸ் ஈசன், கருடன், நிறங்கள் 3, இப்போ வர்ணன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். நாங்கள் லாஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு எப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. இட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டே. 3 days or 4 days ஆஃப் ஒர்க் தட் வி ஹேட். எனக்கு ஒரு ஃபியர் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போதே 2 ஃபியர் நான் தாண்டி வந்திருக்கேன். ஒன்று டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஸ்ரீதர் மாஸ்டர் அதை ஓடிச்சிட்டார் எனக்கு எப்படியோ. another one is ஹைட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பயம். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு 100 feet டேங்க் மேலே வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோன்னு சொன்னோடனே எனக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம், அந்த ஸ்டேர் கேஸே ஒரு மாதிரியாக இருக்கும், சுற்றிப்போம் அந்த டேங்க் மேலே, கீழே பார்க்காம மேலே போயிட்டுருப்பேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இஃப் ஹீ டிட் கிவ் மீ தட் கான்ஃபிடன்ஸ் தட் வி குட் ஷூட் திஸ் சீன், கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது. தினேஷ் மாஸ்டர் அண்ட் ஆல் இஸ் அசிஸ்டன்ட்ஸ், thank you so much for keeping us safe and shooting that scene completely with no injuries ever. Thank you master once again. This movie is 4 years of hard work நாங்கள் போட்டிருக்கோம் இந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. I hope you guys enjoyed it as much as I enjoyed making this film with Jayvel sir. Please do support the film. And I'm glad that I had to work with such amazing artists like Radha Ravi sir, Sarun Raj sir, Gabriella, Haripriya, Hyde Bro. And we had one very good help. நம்ம இந்த படம் ஷூட் பண்ணும்போது ராய்புரத்தில் ஒரு பையன் அஸ்வின்னு சொல்லி, ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த ஏரியாவில் வந்து. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.